أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأزلفت الجنة للمتقين غير بعيد هذا ما توعدون لكل أواب حفيظ. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாளை மறுமையில் சொர்க்கம் அவர்களுக்கு பக்கத்தில் வருவது மாத்திரமல்ல, மறுமை தினமே உலகத்திற்கு பக்கத்தில் தான் இருக்கிறது. இந்த மறுமையே அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் போதெல்லாம் மறுமை உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, மறுமை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது, ஆனால் நீங்கள் தான் பொடுபோக்காக இருக்கிறீர்கள், மறுமை உங்களுக்கு சமீபமாகவே இருக்கிறது என்று எல்லா குர்ஆன் வசனத்திலும் மறுமையை குறித்து மிக சமீபமாக அது வந்துவிடும் என்று தான் சொல்லுகின்றான். எனவே மறுமை எப்போது சமீபமாக வந்துவிட்டதோ அப்போது நல்லவராக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் அவருக்கு அருகாமையில் இருக்கும், அல்லது தீயவராக இருந்தால் நரகம் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கும் என்ற கருத்தை தான் அல்லாஹு தஆலா முத்தகீன்களுக்கு சொர்க்கம் அருகாமையில் இருக்கும் என்று பேசுகின்றான். இது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதாகும். அப்படி என்றால் இந்த முத்தகீன்கள் எப்படி இருந்தார்கள்? உலகத்தில் 4 தன்மைகளோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். லிகுல்லி அவ்வாபின், யாருக்கு சொர்க்கம் யாருக்கு பக்கத்தில் இருக்கும்? லிகுல்லி அவ்வாபின், அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் மீண்டவர்கள், தௌபா செய்து தௌபா செய்து தௌபா செய்து தங்களுடைய மீழ்ச்சியை அல்லாஹ்வின் பக்கம் வைத்தவர்கள், அல்லாஹ்வை அழைக்காமல் அல்லாஹ்வை நெருங்காமல் அவர்களுடைய உலக வாழ்வினுடைய எந்த ஒரு நேரமும் நாளும் கழிந்திருக்கார். அல்லாஹ்வை கொண்டே அவர்கள் இருப்பார்கள், அல்லாஹ்வை சார்ந்தவர்களாகவே அவர்கள் வாழ்வார்கள். லிகுல்லி அவ்வாபின், இப்படி அல்லாஹ்வை கொண்டு தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு கொண்டிருந்த ஒவ்வொருவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கம் அருகாமையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹஃபீஸ், இது ரொம்ப ஆழமான விஷயம். ஹஃபீஸ் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இந்த மார்க்கத்தை, இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை, இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா அமானிதமாக நம் இடத்திலே ஒப்படைத்திருக்கின்றான். இதில் எந்த விதமான கலங்கமும் ஏற்படுத்தாமல் ஒரு அடியான் பின்பற்றுவதுதான் அல்லாஹ்விடத்தில் அவன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அழகு. அல்லாஹு தஆலாவிடத்தில் உடன்படிக்கையை செய்துவிட்டது ஒன்று, இங்கு வந்ததற்கு பின்னால் வேறொன்றாக இருந்தால் கண்டிப்பாக அவர் ஹஃபீதுடைய பட்டியலில் வரமாட்டார். ஹஃபீலாக இருப்பதென்பது மிக பாரிய காரியமாக ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இருக்கும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், எந்த உடன்படிக்கையை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்தீர்களோ அந்த உடன்படிக்கையை பேணி பாதுகாப்பவருக்கு பேர் ஹஃபீஸ். நீங்கள் தொழுவீர்கள் என்று உடன்படிக்கை செய்து வந்தீர்கள், சரியாக தொழ வேண்டும். நீங்கள் ஃபஜ்ரை விட்டீர்கள், லுஹரை விட்டீர்கள், அஸரை விட்டீர்கள், தொழுகையில் பொடுபோக்கானவர்களாக இருக்கிறீர்கள், தொழுகையை அசட்டையாக தொழுகிறீர்கள், வக்துகளை தாமதமாக விட்டு தொழுகிறீர்கள், எழுந்தால் தொழுது கொள்ளலாம் என்று அசட்டையோடு இருக்கிறீர்கள், இவை எல்லாமே ஹஃபீதுடைய பட்டியலில் வராது. அல்லாஹ்விடத்தில் எந்த உடன்படிக்கை ஒரு அடியான் மேற்கொண்டானோ அந்த உடன்படிக்கையை இந்த தீனுடைய விஷயத்தில் சரியானவராக அவர் பாதுகாக்க வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு 3வது பண்பை சொல்றான். மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சிய ஒவ்வொருவருக்கும் சொர்க்கம் நாளை மறுமையில் பக்கத்தில் இருக்கும். உண்மையாகவே தனிமையில் அஞ்சுவது என்பது மிக ஆழமான விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய பிரபல்யமான ஹதீஸ், எல்லோரும் கேட்ட ஹதீஸ். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழாக 7 கூட்டத்தார்கள் விஐபிகளாக இருப்பார்கள். இவர்களுக்கு எந்த கஷ்டமும் எந்த வெப்பமும் இவர்களுக்கு இருக்காது. அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழாக இருப்பார்கள். அதில் ஒருவர் யார்? தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்காக அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வினுடைய பயத்தில் தங்களுடைய கண்ணீரை வடித்தவர்கள். உண்மையாகவே உலகத்தில் வடிக்கக்கூடிய கண்ணீர்களிலேயே மிக ஆழமான உன்னதமான கண்ணீர் அல்லாஹுக்காக அல்லாஹ்வினுடைய பயத்தில் ஒரு அடியார் தனிமையில் வடிக்கக்கூடிய கண்ணீர் மிக உண்மையான கண்ணீர். அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹுக்காக வழியக்கூடிய கண்ணீர், இந்த கண்ணீருக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. இந்த ஹதீஸை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியில் 660வது ஹதீஸாகவும், அதே போன்று முஸ்லிமில் 1869வது ஹதீஸாகவும், திர்மிதியில் 2313வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம். அதே போன்று 4வது விஷயம், வஜாஅ பிகல்பின் முனீப்,
தங்களுடைய கல்பை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி வைத்தவர். சுப்ஹானல்லாஹ். இது 4வது பண்பு. அவருடைய கல்பை, உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி வைப்பவராகவே அவர் இருந்தார். இப்படிப்பட்ட 4 நிலைகளிலும் 4 பண்புகளை கொண்ட இந்த முத்தகீன்களுக்கு சொர்க்கத்தை அருகாமையில் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு பின்பு இன்னும் வலுப்படுத்துகிறார் இவர்களுடைய தகுதியை. நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லப்படும். இது சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையையும் குறிக்கும். உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், இனி உங்களுடைய நாட்களில் எந்த விதமான பிரச்சனையும் கவலையும் ஏற்படாது என்ற ஒரு நிலையையும் குறிக்கும். இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கின்றோம். ஒரு வானவரிடம் இருந்து உங்களுக்கு எப்போது சலாம் வந்து விட்டதோ, சுப்ஹானல்லாஹ், நல்லா கவனிக்கணும். ஒரு வானவரிடம் இருந்து ஒரு அடியாருக்கு எப்போது சலாம் வந்து விட்டதோ இன்ஷா அல்லாஹ் அவர் பாஸ் ஆயிட்டார். நேரடியாக அவரை பார்த்து ஒரு வானவர் அவருடைய உயிரை பறிக்க வரும் நேரத்தில் ஒரு மலக்குல் மௌத் உங்களிடத்திலே சலாம் சொல்லி உங்களுடைய உயிரை பறிக்கிறார் என்றால் இன்ஷா அல்லாஹ் அவர் சொர்க்கத்திற்கு தகுதியானவராக மாறிவிட்டார். இந்த சலாமிற்கு பின்னால், இந்த சலாம் கடைசி சலாம் நமக்கு, ஆனால் இந்த சலாம் ஒரு சொர்க்கவாசிக்கு துவக்கமான சலாம். பின்பு ஒவ்வொரு மாணவர்களும் சலாம் சொல்வார்கள். அந்த ரூஹை பார்த்து உயிரை வாங்கக்கூடிய, உயிரை பறிக்கக்கூடிய, அந்த ரூஹுக்கு கஃனிடக்கூடிய ஒட்டுமொத்த சொர்க்கத்தின் வானவர்களும் அவருக்கு சலாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், சலாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நாளை மறுமையிலும் சலாம் சொல்வார்கள். சிராத்தை கடக்கும் போது அவருக்காக துஆ செய்வார்கள், அவருக்காக சலாமை சொல்வார்கள். அங்கு கடந்ததற்கு பின்னால் சொர்க்கத்தினுடைய வாசலில் அவருக்கு சலாம் சொல்வார்கள், உள்ளே சென்றதற்கு பின்னால் சலாம் சொல்வார்கள். இந்த சலாம் வரவில்லையானால், ஒருவருடைய ரூஹ் பிரியும் போது கஷ்டப்பட்ட சக்கராத்துடைய நேரத்தில் அவர் நரகவாதியாக வஃபாத்தானால் பின்பு எப்போதும் அவருடைய நேரங்கள் நெருக்கடிகள் தான். எந்த வானவரிடமிருந்தும் சலாம் வராது, எந்த நபிமார்களிடமிருந்தும் அவருக்கு சலாம் வராது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் கிடைக்காது, பின்பு அல்லாஹ்வுடைய சாந்தியும் கிடைக்காது. இப்போது அல்லாஹ் தஆலா உதுஹுலூஹா பிஸலாம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மிக தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றது. இதற்கு பின்னால் எந்த விதமான நெருக்கடியும் அவருக்கு கிடையாது. ஸாலிக யௌமுல் ஹுலூத், இது நிலையான நாள். எதில் நிலையான நாள்? இந்த சலாமிலே நிலையான நாள். இந்த சலாமான நிலையில் இருந்து எந்த விதமான மாற்றத்திற்கும் நீங்கள் மாற மாட்டீர்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒருவர் சலாம் என்பதை பெறக்கூடிய நேரத்தில் அவர் நிம்மதி பெற்றுவிட்டார். இனி அவருக்கு பெருமூச்சு, இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இப்போ அல்லாஹ் சொல்றான், லஹும் மா யஷாஊன ஃபீஹா வலதைனா மஸீத், சொர்க்கத்தில் இந்த முத்தகீன்கள் நாடியதும் அவர்களுக்கு கிடைக்கும், இன்னும் அதிகமானதும் நம்மிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகின்றான். இந்த ஹதீஸ்களை நிறைய நீங்கள் பார்க்கலாம். அஸ்ஸுஹுத் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். சொர்க்கத்தில் நாடிய விதத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் என்ற இந்த விஷயமும் இன்னும் நம்மிடத்திலே அதிகமானது இருக்கும் என்ற இந்த விஷயத்திற்கு விளக்கமாக நாளை மறுமையில் சொர்க்கவாசிகளுக்கு மேலாக ஒரு மேகம் செல்லும். இந்த மேகம் இவர்கள் நாடியதை அவர்களுக்கு பொழிந்துவிட்டு சென்று கொண்டே இருக்கும் என்ற ஹதீஸை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதே ஹதீஸை இப்னு ஹாத்தமிலும் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, சொர்க்கத்தில் இது கிடைக்கும் இது கிடைக்காது என்று யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசக்கூடிய வசனத்தில் அடியார்கள் நாடியது அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவர்கள் ஆசைப்படுவது ஹலாலாக இருக்கும். அந்த ஹலாலான ஆசைகளை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொண்டே இருப்பான். சொர்க்கவாசிகளுடைய ஆசை தேவையற்றதாக ஹராமானதாக இருக்காது என்று தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போன்று இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் மஸீத், அவர்கள் நம் இடத்திலே இன்னும் அதிகமாக இருக்கிறது. சொர்க்கவாசிகளுக்கு அவர்கள் நாடியது அவர்களுக்கு கிடைக்கும். வலதைனா ஃபீஹா மஸீத், நம் இடத்திலே இன்னும் அதிகமாக இருக்கிறது என்ற இந்த வாக்கியத்திற்கு சுஹைல் பின் சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். நாளை மறுமை நாளையில் ஒரு சொர்க்கவாசியினுடைய உச்சகட்டமான சந்தோஷம் என்பது சொர்க்கத்தில் அடையக்கூடிய எல்லா இன்பங்களையும் அடைந்ததற்கு பின்னால் அவர் அல்லாஹ்வை பார்ப்பாரே, அல்லாஹ்வை தரிசிப்பாரே. இந்த அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய, அல்லாஹ்வினுடைய முகத்தை காணும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம், இதுதான் ஆக உச்சகட்டமான சந்தோஷம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள்.
அதுதான் இங்கு அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் நாளை மறுமை நாளையில் சொர்க்கவாசிகளுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹு தாலா காட்சியளிப்பான் என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதுவரை சூரா காஃபினுடைய 35 வசனங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். நரகத்துடைய கொடுமையை அல்லாஹு தாலா ஒரு வசனத்தில் சொல்லிவிட்டு கருணை உள்ளம் கொண்ட படைத்த ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசிகளுக்காக 5 வசனத்தில் அல்லாஹ் பேசியிருக்கின்றான். நாளை மறுமை நாளையில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக, நரகத்தினுடைய பயங்கரத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு உரியவர்களாக அந்த ஜமாத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.